கச்சத்தீவு புனித அந்தோணியார் தேவாலய வருடாந்த திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று பிற்பகல் இனிதே ஆரம்பமானது. HNB ஃபைனான்ஸ் தங்க கடனிடமிருந்து இப்பொழுது தங்க பவுன் ஒன்றுக்கு 3 லட்சம் முற்பணம். இன்றைய திருவிழா வழிபாடுகள் சிவகங்கை மறைமாவட்ட ஆயர் பேரருட்தந்தை லூர்தோ ஆனந்த மாண்டகை தலைமையில் நடைபெறுகின்றன. இலங்கையின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் தமிழகத்திலிருந்தும் வருகை தந்திருந்த மக்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்றுள்ளனர். இதனைத் தொடர்ந்து திருச்செப மாலையுடன் திருச்சிலுவை பாதை தியானம் இடம்பெற்றது. சிலுவையை நாங்களும் சுமந்து கொண்டு எங்களுடைய வாழ்வுக்கு கச்சத்தீவு புனித அந்தோணியார் ஆலய பெருந்தொழிலா இன்று மாலை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி தற்பொழுது இடம்பெற்று வருகின்றது. இலங்கை இந்திய பங்கு தந்தைகளின் விசேட கூட்டு திருப்பலிகள் இடம்பெறவுள்ளது. இதில் ராமேஸ்வரம் பங்கு தந்தை தாமஸ் அடிகளார் அவர்களும் யாழ்ப்பாண மறைமாவட்ட குருமுதல்வர் ஜெபரட்னம் அடிகளார் அவர்களும் இணைந்து இந்த விசேட கூட்டு திருப்பலியை ஒப்புக் கொடுக்க உள்ளார்கள். நியூஸ் சோசியலுக்காக கச்சத்தீவிலிருந்து இளையகொட்டி சாரங்க. கச்சத்தீவு புனித அந்தோணியார் தேவாலயத்தின் வருடாந்த திருவிழாவிற்காக இலங்கையிலிருந்து யாழ்ப்பாணம் குறிக்கட்டுவான் தலைமன்னார் ஆகிய இறங்குதுறைகளூடாகவும் இந்தியாவிலிருந்து தமிழகத்தின் ராமேஸ்வரம் துறைமுகம் ஊடாகவும் பெருந்திரளான பக்தர்கள் படகு மூலம் இன்று காலை முதல் பயணத்தை ஆரம்பித்துள்ளனர். யாழ்ப்பாணம் குறிக்கட்டுவான் இறங்குதுறையிலிருந்து விசேட படகு சேவை மூலம் பக்தர்கள் கச்சத்தீவு நோக்கி இன்று காலை முதல் புறப்பட்டு சென்ற காட்சிகளே இவை. தலைமன்னார், ஊர்மனை, பியர், பேசாலி, பள்ளிமுனை, பனங்கட்டுக்கொட்டு, தாழ்வுபாடு பகுதிகளிலிருந்தும் மக்கள் தலைமன்னாரூடாக கச்சத்தீவு நோக்கிய கடல்வழி புனித பயணத்தை இன்று காலை ஆரம்பித்தனர். இதேவேளை இந்தியாவின் தமிழகத்திலிருந்து கச்சத்தீவுக்கு செல்லும் பக்தர்கள் ராமேஸ்வரத்திலிருந்து இன்று காலை பயணத்தை ஆரம்பித்தனர். நாங்கள் இப்போ தான் முதல் முறையாக போகிறோம். கச்சத்தீவை பார்க்க ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பார்க்குறக்கு. இதை ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஸ்ரீலங்கன் பார்க்குறது. ஸோ அவங்களோட ஸ்லாங் எப்படி இருக்குன்னு மெயினாக ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். அவங்க எப்படி பேசுகிறாங்க, அவங்க அழகாக பேசுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அரௌண்ட் ஒரு 5 இயர்ஸாக நாங்கள் கச்சத்தீவுக்கு போயிட்டுருக்குறோம். அங்கே இருக்கிற எங்களோட தொப்புள் கொடி உறவுகளை அங்கே மீட் பண்ணி நாங்கள் அங்கே நிறையா பண்டமாற்றுகள் செஞ்சுக்கிடுவோம். தமிழகத்தின் ராமேஸ்வரத்திலிருந்தும் இலங்கையிலிருந்தும் படகுகளில் புறப்பட்ட பக்தர்கள் நீண்ட நேர பயணத்தின் பின்னர் கச்சத்தீவினை சென்றடைந்த காட்சிகளே இவை. பாரம்பரியமாக பல 100 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த திருவிழாவில் இருநாட்டு மீனவர்களும் இருநாட்டு உறவுகளை சந்தித்து தங்கள் உறவுகளை புதுப்பிக்கக்கூடிய திருவிழா. கச்சத்தீவு புனிதத்தலம் மட்டுமல்ல, இருநாட்டு நட்புரை வளர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு திருத்தலமாக நாங்கள் இந்த தலத்தை பார்க்குறோம். கச்சத்தீவு யாழ் குடாநாட்டை சூழ உள்ள பகுதிகளில் 285 ஏக்கர் நிலப்பரப்பை கொண்ட ஒரு தீவு. 20ஆம் நூற்றாண்டு கால பகுதியில் இந்த தீவில் புனித அந்தோணியார் ஆலயம் நிர்மாணிக்கப்பட்டு வருடாந்த திருவிழா நடைபெறுவதுடன் இதில் இலங்கை மற்றும் இந்தியாவை சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொள்கின்றனர். இருநாட்டு மக்களும் சங்கமித்த தீவாக காணப்பட்ட கச்சத்தீவு 1974ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட ஒப்பந்தத்தின் பிரகாரம் இலங்கைக்கு சொந்தமானது. இலங்கையில் ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலையினால் 1983ஆம் ஆண்டு பாதுகாப்பு கருதி கச்சத்தீவு திருவிழா நிறுத்தப்பட்டு 20 வருடங்களின் பின்னர் 2002ஆம் ஆண்டு வருடாந்த திருவிழா மீண்டும் நடத்தப்பட்டது. கச்சத்தீவில் கடற்படையினரால் நிர்மாணிக்கப்பட்ட புதிய தேவாலயம் 2016ஆம் ஆண்டு யாழ் மறைமாவட்ட ஆயரிடம் ஒப்படைக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது.